டீக்ளட்டரிங் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் செகண்ட் ஒன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் கிச்சன் ஆல்ரெடி போன வாரம் போட்டிருந்தேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்ம க்ளோத்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ பெட்ரூம் அப்படின்னு தான் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன். பட் பெட்ரூமில் மெயினாக இருக்கிறதுன்னு பார்த்தா க்ளோத்ஸ் தான் தோணுச்சு. ஸோ மென், விமன், கிட் எல்லாருக்குமே வீட்டில் இருக்க எல்லாருக்குமே பொருந்துற மாதிரியான டிப்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது டீக்ளட்டரிங் சீரீஸில் அடுத்து எந்த ரூம் இல்லை எந்த கேட்டகரி போடலாம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது அடுத்த வாரம் போடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம கிளட்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் சொல்லலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வார்ட்ரோபை திறப்பீங்க, ஃபுல்லாக வந்துட்டு ட்ரெஸ் இருக்கும், ஆனால் போட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்ககிட்ட தேவையில்லாத துணிகள் நிறையா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தது டானா கே ஒயிட் அப்படிங்கிற ஒரு டீக்ளட்டரிங் எக்ஸ்பர்ட் சொல்கிற மாதிரி உங்களால் திங்ஸ் அந்த துணியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரு கண்டெயின் பண்ண முடியாத அளவுக்கு, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குன்னா உங்ககிட்ட தேவைக்கு அதிகமான துணி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்தது நீங்க நிறைய ட்ரெஸ் வாங்கிக்கிட்டே இருக்கோம் ஆனா எதுவுமே பிடிக்கல அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்கன்னாலும் கிளட்டர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, க்ளோத்ஸ் வந்துட்டு டீக்ளட்டர் பண்றதுக்கு பேக்வேர்ட் டீக்ளட்டரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். நான் யூஸ்வலாக நம்ம டீக்ளட்டர் பண்ணுறதுனா என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு தேவையில்லாததை ரிமூவ் பண்ணுறது தான் டீக்ளட்டரிங். ஸோ எது தேவையில்லை அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி பார்க்காம எந்த ட்ரெஸ் நம்ம வச்சுக்கலாம், எது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி எடுக்கிறது தான் பேக்வேர்ட் டீக்ளட்டரிங். ஸோ க்ளோத்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த பேக்வேர்ட் டீக்ளட்டரிங்கை யூஸ் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டோட்டலாக எப்படி டீக்ளட்டர் பண்ணுங்கிற ஐடியா கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேப்சூல் வார்ட்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அதில் வந்து கொஞ்சம் துணியை மட்டும் வச்சு எப்படி ஒரு ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா 33 துணி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ப்ராஜெக்ட் 333 கூட ஒரு புக்கு கூட இருக்கு. அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் மட்டும் நான் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜீன்ஸ் இருக்கு இல்லை ஒரு லெகின்ஸ் இருக்குன்னா அதை நிறைய டாப்புக்கு போட்டுக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸா வந்து சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற கான்செப்ட் வந்து அந்த கேப்சூல் வார்ட்ரோப்ல இருக்கும். ஸோ நம்மளும் அந்த மாதிரி இருக்க ட்ரெஸ்ஸஸ் வந்து அதிகமாக சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பேக்வேர்ட் டீக்ளட்டரிங்ல சூஸ் பண்றதுக்கான சில டிப்ஸ் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அதுல ஒன்று இது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த ஒரே ஒரு பேண்ட்டோ இல்லை ஒரு டாப்போ நிறைய அதுக்கு போட்டுக்கலாம்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னா 80-20 ரூலை அப்ளை பண்ணணும். அதாவது நீங்க வந்து இப்போ வெளியில வேலைக்கு போறீங்க, நீங்க வந்து அதிகமா சாரி கட்டிட்டு போவீங்கன்னா அதிகமா 80% வந்துட்டு உங்க வார்ட்ரோப்ல சாரீஸ் இருக்கணும். இல்லை நீங்க சுடிதார் அதிகமா போட்டு போவீங்கன்னா 80% வந்துட்டு சுடிதார் இருக்கணும். இப்போ ஜென்ஸுக்கா இருந்தா அவங்க வந்து கேஷுவல் ட்ரெஸ்ஸஸ் தான் போடுவாங்க, டிஷர்ட்ஸ் அப்படிதான் போடுவாங்கன்னா டிஷர்ட்ஸ் 80% இருக்கணும், மற்றதெல்லாம் ஜஸ்ட் 20% மட்டும் இருக்கணும். இதுதான் வந்து 80-20 ரூல். நம்ம வார்ட்ரோபை திறந்தோம்னா 80% வந்து நம்ம அடிக்கடி போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்கணும். அடுத்தது டானா கே ஒயிட்டோட கண்டெய்னர் கான்செப்ட். ஒரு பொருள் ஒரு எந்த ஸ்பேஸா இருந்தாலும் அதை வந்து ஒரு கண்டெய்னரா வந்துட்டு நம்ம வந்து பார்க்கணும். எக்ஸாம்பிளுக்கு ட்ரே, ஒரு சாரி பேக் இல்லை ஒரு ட்ரா, உங்களோட வார்ட்ரோப், இது எல்லாமே ஒரு கண்டெய்னர் தான். அதுக்குள்ள கண்டெய்ன் ஆகிற மாதிரி இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்ட்ரோப் இருக்குன்னா அந்த வார்ட்ரோப்குள்ளார நம்ம ஒரு பர்சனோட திங்ஸ் எல்லாமே இருக்கணும். நான் அப்படிதான் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அது என்னோட எல்லா வார்ட்ரோப்லயுமே அடியில ஒரு ஷெல்ஃப் வந்து எம்டியாவே இருக்க அளவுக்கு என்னால குறைக்க முடிஞ்சது. நான் வந்து ஒரு ஷாப்பிங் அடிக்டா இருந்தேன் ட்ரெஸ் விஷயத்துல. என்னால மாற முடியும்னா கண்டிப்பா எல்லாராலையும் மாற முடியும். அடுத்தது ஒரு லாண்ட்ரி ரூல் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு க்ளோத்ஸ் வந்துட்டு கபோர்ட்லயோ இல்லை பீரோலயோ இருக்கும். அதே மாதிரி துணி துவைக்கிறதுக்கும் லாண்ட்ரில நிறைய துணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்துட்டு நீங்க வந்து கபோர்ட்ல துணி இருந்தும் எனக்கு போட்டுக்க ட்ரெஸ் இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, நீங்க பீரோல நீங்க மிச்சர் வார்ட்ரோப்ல இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்காத ட்ரெஸ் இல்லை வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லாத ட்ரெஸ்ஸா நீங்க வச்சிருக்கீங்க. அதிக திங்ஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணல, நீங்க யூஸ் பண்றது எல்லாமே துவைக்க போயிடுச்சு அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்க கிளட்டர் நிறைய வச்சிருக்கீங்க. அந்த டைமை கூட நீங்க கிளட்டர் ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கிளட்டரை ரிமூவ் பண்ணும்போது கிழிஞ்சு போன துணி இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய பேர் கேட்குற கேள்வி, எப்படி வந்துட்டு எங்க வந்துட்டு எப்படி டிஸ்போஸ் பண்ணணும் கிளட்டரை அப்படிங்கிறது. கிழிஞ்சு போயிருக்குன்னா அதை உங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கும் போது இந்த தயவு செஞ்சு குப்பையில போட்டுருங்க. அதை இன்னொருத்தவங்க கிட்ட டொனேட் பண்ணக்கூடாது, அது தப்பு. அடுத்தது கொஞ்சம் நல்லா இருக்கு யாராவது போட்டுக்கலாம் அப்படின்னு இருக்குன்னா
அதை டொனேட் பண்ணுங்க. ட்ரெஸ்ஸை வந்து சேல் பண்றது நடக்காத காரியம், நான் தெளிவாவே சொல்லிடுறேன். ஜஸ்ட் டொனேட் பண்ணுங்க. உங்க வீட்ல இருந்து அது போனா போதும்னு நினைங்க. ஏன்னா அப்பதான் நீங்க தொடர்ந்து தேவையில்லாத துணியை வாங்காம இருப்பீங்க. அடுத்தது டீக்ளட்டர் பண்றதுக்கு வியர் இட் அப் சேலஞ்ச். ஒரு ட்ரெஸ் இருக்கு, நீங்க வந்து அதை போட்டுக்கலாமா வேணாமான்னு யோசனையா இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ்ல இருக்கும். உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா இருக்கு எல்லாமே ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம்ஸ் தான். எஸ் நோ ஈஸியா சொல்லிடலாம். பட் இந்த மிடில்ல இருக்கு பாருங்க, வச்சுக்கலாமா வேணாமா, அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த வியர் இட் அப் சேலஞ்ச் போடுங்க. அது போட்டு பாருங்க எப்படி ஃபீலா இருக்குன்னு பாருங்க. ஒரு அரை நாளாவது போட்டுட்டு இருங்க. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆனிச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. இல்ல இது நம்மளுக்கு செட் ஆகாதுன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரத்திலே தெரிஞ்சிடும். அதை வந்து நீங்க அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு டெக்னிக்கா ஒர்க் அவுட் ஆகும். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து மேபி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறமும் நீங்க வந்து இல்ல ஆசிலேஷன்ல தான் இருக்கு, வச்சுக்கலாமா வேணாமான்னு நினைச்சீங்கன்னா அது எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ் செட்டப் சேலஞ்ச் பண்ணுங்க. அதாவது ஒரு பாக்ஸ்குள்ள போட்டு அதை வந்து முடி வச்சுறது. அது பாக்ஸா தான் இருக்கணும்னு கிடையாது, அது ஒரு பேக்கா கூட இருக்கலாம். அதுக்குன்னு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுங்க. அது வந்து ஒரு லாஃப்ட்லயோ இல்ல வேற எங்கேயாவது ஒரு பீரோ மேலேயோ எடுத்து வச்சிருங்க. உங்களுக்கு நடுவுல இந்த ஒரு பர்டிகுலர் 3 மாசம் இல்ல 6 மாசம் டைம் கொடுங்க. அதுக்குள்ள அது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதுல இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுல தேவைப்படலைன்னா அந்த 3 மாசம் இல்ல 6 மாசம் கழிச்சு அது என்னங்கிறத பார்க்கலாம். இதுவும் வந்துட்டு உங்க வார்ட்ரோப்குள்ள தேவையில்லாத பொருளை வெளியில எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு வார்ட்ரோபும் கிளட்டர் ஃப்ரீயா இருக்கும். உங்க மைண்டுக்கும் வந்து ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்தது முக்கியமான விஷயம், இந்த மாதிரி நீங்க பாக்ஸ் அப் பண்ணி வைக்கிற திங்ஸை கரெக்டா அந்த 3 மாசம் கழிச்சு அதுல ஒரு டேட் எழுதிக்கோங்க. அந்த டேட்ல வந்துட்டு அதை பிரிச்சு அதுல என்ன இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா பாருங்க. அந்த திங்ஸை வந்துட்டு நீங்க வந்து டீக்ளாட்டர் கண்டிப்பா பண்ணணும். அதை வந்து டொனேட் பண்ணுங்க. வீட்டு பக்கத்துல இந்த டென்ட் போட்டு தங்கியிருக்கவங்க இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கண்டிப்பா வாங்கிப்பாங்க. சில ஆர்ஃபனேஜஸ்ல வாங்கிக்க மாட்டுறது இல்லை இந்த துணிலாம். ஏன்னா நான் ஒரு இடத்துல போய் கேட்டேன், ஓல்ட் க்ளோத்ஸ் வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருவேளை ஆர்ஃபனேஜஸ்ல வாங்கிக்கிறாங்க இல்ல வந்து ஏதாவது வேற இடத்துல வாங்கிக்கிறாங்கன்னா அங்க கொடுங்க. அடுத்தது சில க்ளோத்ஸ்லாம் இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கும். பட் வந்து ரொம்ப பழசா இருக்கலாம், இல்ல வந்து உங்களுக்கு பத்தாம போயிருக்கலாம். இல்ல சில ட்ரெஸ்ஸஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அந்த காஸ்ட் கொடுத்து வாங்கிட்டோமே அப்படின்னு நினைச்சிட்டே நம்ம போடாம இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸ் தான் என்னோட லெஹங்கா. என் கல்யாணத்துக்கு நான் ஒரே ஒரு நாள் கூட சொல்ல முடியாது, ஒரு அரை நாள் போட்ட ட்ரெஸ். இந்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் நான் போடவே இல்லை, போட போறதும் இல்லை. ஏன்னா எனக்கு பத்தல அது. ஸோ இதை வந்து நம்ம வச்சிருக்கிறதுனால இது வந்து ஒரு மெமரி கிடையாது. அந்த போட்டோ இருக்கு, நான் இதை போட்டோ எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு, எனக்கு அது போதுமானதா இருக்கு. ஸோ வந்து இதை நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்டா அதை டீக்ளட்டர் பண்ணீங்கன்னா ஆக்சுவலி யூ வில் ஃபீல் குட். அடுத்து பாத்தீங்கன்னா சீசனல் க்ளோத்ஸ். இப்போ நான் இருக்க ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாட் கிளைமேட் தான், கோல்டுங்கிறது ரொம்ப அவ்வளவா இருக்காது. நான் இப்போ ஊட்டி கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்கு போறேன்னா அப்பதான் எனக்கு தேவைப்படும். ஸோ வந்து எங்க வீட்டில் இருக்க ஒவ்வொரு பர்சனுக்கும் ஆளுக்கு ஒன்னோ ரெண்டோ ஸ்வெட்டர்ஸ் அண்ட் ஷால்ஸ் இருந்தாலே போதுமானது. நீங்க இருக்க கிளைமேட்ஸ், நீங்க இருக்க ஏரியால கிளைமேட் வேற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சீசனல் க்ளோத்ஸ் இருக்கும். அந்த சீசன் வரும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் தேவைப்படும். ஸோ அந்த டைம் வரைக்கும் அது எல்லாத்தையும் வேற ஒரு பேக்ல போட்டு முடி வேற இடத்துல வச்சிருங்க. சீசன் வரும்போது நீங்க உங்க வார்ட்ரோப்குள்ள கொண்டு வந்து அதை வச்சுக்க முடியும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டா உங்க வார்ட்ரோப் வந்து மெயின்டைன் பண்றதுக்கும் பாக்குறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும். என்கிட்ட 1 2 தான் இருக்கறனால என்னோட கரண்ட் வார்ட்ரோப்லயே நான் ஒரு ஹேங்கர்ல போட்டு மாட்டி வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பேபி க்ளோத்ஸ் இருக்கும். இந்த பேபி க்ளோத்ஸ்ல தூக்கி போடுறதுக்கு பெண்களுக்கு மனசு வரவே வராது. நானும் உங்கள் மாதிரி தான் இருந்தேன். என் பையனோட எல்லா ட்ரெஸ்ஸஸையுமே எடுத்து வச்சிருந்தேன். ப்ராக்டிக்கலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அந்த ட்ரெஸ் வந்துட்டு எவ்வளோ டர்ட்டியா இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. அது எல்லாத்தையும் நம்ம செகண்ட் பேபிக்காக அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்க வேணாங்கிறது என்னோட கருத்து. ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து டீக்ளட்டர் பண்ணிட்டேன். ரொம்ப அழுக்கா பிஞ்சு போனது எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டேன். கொஞ்சம் நல்லா இருக்கிறது எல்லாத்தையும் டொனேட் பண்ணேன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு இவ்வளவு ட்ரெஸ் தேவையே இல்லை. ஏன்னா ரொம்ப குயிக்கா வளர்ந்துருவாங்க. அவங்க சீக்கிரம் வளர்றதுனால உங்களுக்கு நியூ பார்ன் பேபிஸ் இல்ல ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாவே வாங்குங்க. ஏன்னா ரொம்ப குயிக்கா வளர்ந்துருவாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸா வந்து டீக்ளட்டர் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நான் வந்து சாரீஸ் வந்துட்டு எப்பயாவது தான் கட்டுவேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் வேர்ஸ்ன்னு எடுத்தேன்னா சாரீஸ் எல்லாம் வந்துடும். அடுத்தது வந்து சுடிதார்ஸ், அடுத்தது வந்து வீட்டில் நான் போட்டுக்கிற டிஷர்ட்ஸ், அதுக்கப்புறமா இன்னர்வேர்ஸ், இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஜீன்ஸ்க்கும் பிரிக்கலாம். வீட்டில் அவங்க போட்டுக்கிறது, வெளியில போட்டுக்கிறது, அப்புறம் ஜீன்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ், அதுக்கப்புறமா இன்னர்வேர்ஸ். கிட்ஸுக்கும் அதே தான். அவங்க வீட்டில் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுப்பாங்க, வெளியில போகும்போது போட்டுக்கிற ட்ரெஸ்ஸஸ், ஃபங்க்ஷனல் வேர்ஸ், அதுக்கப்புறமா இன்னர் வேர்ஸ். இந்த மாதிரி பிரிச்சு இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு கேட்டகரியா பிரிச்சு நீங்க டீக்ளட்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் பண்றதுக்கு.
இவ்வளவும் நம்ம பண்றதுக்கான நம்மளோட அல்டிமேட் கோல், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மாரியான, ஆல் டைம் ஃபேவரட்டா இருக்க மாரியான ஒரு வார்ட்ரோப கிரியேட் பண்றது தான். இந்த வார்ட்ரோப்ல நீங்க எத எடுத்தாலும் எப்பவுமே போட்டுக்கிற மாரியா இருக்கணும். இப்போ அட் பிரசன்ட்ல உங்களுக்கு என்ன ட்ரெஸ் பத்துதோ அத போட்டுக்கோங்க. நான் உடம்ப குறைச்சிட்டு போட்டுக்கிறேன் அப்படின்னு எந்த ட்ரெஸ்ஸும் வச்சிருக்காதீங்க. ஏன்னா, நீங்க உடம்ப குறைச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்களே பாராட்டுற விதமா புதுசா ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோங்க. அதுல தப்பே கிடையாது. ஸோ அட் பிரசன்ட்ல உங்களுக்கு என்னென்ன ட்ரெஸ்லாம் பிடிச்சிருக்குதோ, உங்களோட இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு போடுற மாரி, உங்களுக்கு புடிச்ச மாரி இருக்கணும். எதுவுமே புல்லி மாரி இருக்கக்கூடாது. அப்புறமா போட்டுக்கலாம் அப்படிங்கிற வச்சுக்கிற மாரி, இன்னும் வெயிட் குறைக்கணும் அப்படின்னு சொல்ற மாரியான ட்ரெஸ்ஸஸ்லாம் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த மாரி வச்சிருக்கும்போது, என்ன ஆகும்னா, நம்ம மெயின்டெயின் பண்றது ஈஸியா இருக்கும். நம்மளுக்கு வந்து லாண்ட்ரி ரொட்டீனுமே ஈஸியா தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இதுல எப்படி லாண்ட்ரி எப்படி குறையும்னு கேட்டீங்கன்னா, சில பேர் பண்ணுவாங்க. நல்ல ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு பார்ப்பாங்க. போட்டுட்டு பத்தாம இருக்கும். பத்தலன்னோன உடனே கழட்டி, அத வந்து மடிச்சு வைக்க மாட்டாங்க. இல்ல ஹேங்கர்லயும் போட மாட்டாங்க. துவைக்கிறதுக்கு எடுத்து போட்டுருவாங்க. ஸோ சும்மா கொஞ்சம் ஒரு 1 செகண்ட் ஒரு 5 நிமிஷம் போடுற ட்ரெஸ்ஸ நம்ம திரும்ப துவைக்கிற மாரி இருக்கும். அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த மாரி ட்ரெஸ் பத்தும், உங்களுக்கு எது புடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன தேவ, அந்த மாரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஷாப்பிங் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் டவல்ஸ், பெட்ஷீட்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம டிக்ளட்டர் பண்ணணும். எங்க வீட்ல வந்து ஒரு பெட். ஸோ வந்து 2 பெட்ஷீட் வச்சிருப்பேன். எத்தன குஷன்ஸ் இருக்கோ, அது ஒரு 5 குஷன் இருக்கு. 5 குஷனுக்கு 2 செட்ஸ் ஆஃப் குஷன் கவர்ஸ் இருக்கும். ஒரு 2, 3 ஷால் இருக்கு. 2 இடத்துல ஹேண்ட் டவல்ஸ் போடுவோம். ஸோ ஒரு 4 டவல் இருக்கும். ஆளுக்கு வந்து 2, 2 டவல் வச்சிருப்போம். பாத் டவல்ஸ். இந்த மாரி தான் நான் டவல்ஸும் வச்சிருக்கேன். அத விட அதிகமா நமக்கு தேவையே இல்லங்க. தேவைப்பட்டா கம்மி விலையிலேயே டவல்ஸ் நம்ம வாங்கிக்க முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.